ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை பற்றி கேட்டிருந்தீங்க. நான் சவுதிக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு நாங்கள் ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு தான் வந்திருந்தோம். ஏன்னா எங்களுக்கு அந்த டைமில் அந்த ஜாப் மட்டும் தான் கிடச்சிருந்துச்சி, வேறு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லை. ஏன்னா மேல் ஸ்டாஃபுக்கு வந்து சவுதியில் அதிகமாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றதில்லை, கம்மி தான். அந்த டைமில் எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, நாங்கள் கொஞ்சம் செட்டாக வந்ததுனால எங்களுக்கு அந்த 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் போன டைமே எங்களுக்கு தெரியல. அதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் நீங்கள் ப்ராக்டிஸ்லேயே இருக்க மாட்டீங்க. நீங்கள் நர்சிங் ஒர்க் பார்க்குற மாதிரியே இருக்காது. ஜஸ்ட்டு மெடிசன் கொடுக்கணும், மற்றபடி ஒரு நார்மல் சின்ன சின்ன ஒர்க்காக தான் இருக்கும். பெரிய லெவல் டென்ஷன் இருக்காது, பட் ஜாலியாக இருக்கும். உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். அதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நமக்கு நிறைய டைம் இருக்கிறதுனால நம்ம வந்து லைஃப்பை பற்றி புலம்பியே நம்ம பாதி நாள் போயிடும், அப்படி ஆகிடும். இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் சைடில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம பிஸியாகவே இருப்போம். அதனால் அந்த நாட்கள் போகிறதே நமக்கு தெரியாது, கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ரீஹாபிலிட்டேஷன் இந்த இண்டஸ்ட்ரியல் சைட்லாம் போகிறத விட இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் சைடில் போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து ரீஹாப் இண்டஸ்ட்ரியல் சைடு யார் செலக்ட் பண்ணலான்னா, எனக்கு ஒர்க்கெலாம் பண்ணுறதுக்கு இஷ்டமே இல்லைங்க. நான் வந்து ஜாலியாக இருக்கணும், நான் ஃப்ரீயாக இருக்கணும், எந்த டென்ஷன் இல்லாமல் இருக்கணும், நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் பெட்டர் ஆப்ஷன். ஆனால் என்ன கேட்டால் அதில் இருக்கிறது எனக்கு ரொம்ப போர் தான். அதனால் நான் பர்சனலாக இந்த சைடில் ஜம்ப் ஆகிட்டேன். உங்களுக்கு இதில் எது வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் செலக்ட் பண்ணிக்கணும். அதனால் ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு வரதுக்கு முன்னாடி இதை ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.